Welcome to Periyavittu channel. Income tax for the assessment year 19 to 20. Income from salary 17th video. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது RFA for non-government employees. Rent free accommodation, value of rent free accommodation எப்படி non-government employeesக்கு கணக்கு கம்ப்யூட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். போன வீடியோல வந்து RFA for government employees பார்த்துட்டு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், அதாவது எம்ப்ளாயிக்கு வாடகை இல்லாமல் அவர் அகாமடேஷன் தங்கும் இடம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது வந்து இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெர்க்யூசிட் சலுகை, எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய சலுகை. ஆனா அந்த சலுகைக்கும் வரி கட்டியாகணும். அந்த வரி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம இப்ப பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. மிஸ்டர் வி அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் அ லிமிடெட் கம்பெனி working at Madurai, population 18 lakhs, draws rupees 60,000 as basic salary, rupees 5,000 as DA, forming part of salary, rupees 6,000 as commission. The company provides a rent-free unfurnished house. The house is owned by the employer. Fair rent of accommodation is rupees 5,000 per annum. Income tax, gas, water, electricity bills paid by employer rupees 4,000 and rupees 6,000 respectively. Determine the taxable value of the perquisite. மிஸ்டர் வி அப்படிங்கிறவர் ஒரு லிமிடெட் கம்பெனியோட எம்ப்ளாயி, அப்ப நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் எங்க வேலை பார்க்கிறாரு? மதுரையில வேலை பார்க்கிறார். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கையில நமக்கு இந்த பாப்புலேஷன் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா நமக்கு அவர் எங்க வேலை பார்க்கிறாருங்கிறது தேவையில்லை. ஆனா அவர் ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால அவர் எங்க வேலை பார்க்கிறாருங்கிறது முக்கியமா வேணும். டிராஸ் ருபீஸ் 60,000 as பேசிக் சேலரி. அவருடைய அடிப்படை சம்பளம் 60,000 ரூபாய். அவருடைய டிஏ 5,000 ரூபாய். ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி, இந்த 5,000 ரூபாயுமே சம்பளத்தில் ஒரு பகுதியா இருக்கு. ருபீஸ் 6,000 as கமிஷன். கமிஷன் 6,000 ரூபாய் வாங்குறாரு. The company provides a rent-free unfurnished house. கம்பெனி அவருக்கு வாடகையின்றி ஒரு வீட்டை கொடுக்குது. ஆனா அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், எந்தவித சாமான்களும் அதுல இல்ல. The house is owned by the employer. அது எம்ப்ளாயரோட சொந்த வீடு. அவர் வாடகைக்கோ லீஸ்க்கோ எடுத்து எம்ப்ளாய்க்கு கொடுக்கல. எம்ப்ளாயரோட சொந்த கட்டடத்தை வாடகை இல்லாம அந்த எம்ப்ளாய்க்கு விட்டுருக்காரு. Fair rent of accommodation rupees 5,000 per annum. இன்கம் டேக்ஸ் 4,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்து 6,000 ரூபாய் எம்ப்ளாயர் கட்டியிருக்காரு. டிட்டர்மின் த டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் த பெர்க்விசைட். இந்த இன்கம் டேக்ஸ், கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாத்தையுமே நம்ம விட்டுறோம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். டிட்டர்மின் த டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்விசைட். இங்க பெர்க்விசைட்ங்கிறது சலுகை. என்ன சலுகை கொடுத்திருக்காங்க? ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இந்த பெர்க்விசைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது சலுகை. இங்க என்ன சலுகை? ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம RFA கண்டுபிடிக்கணும். இப்போ RFA கண்டுபிடிக்கல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு பார்க்கணும். இதுதான் உங்களுடைய முதல் ஸ்டெப். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு லிமிடெட் கம்பெனியோட எம்ப்ளாயி, அதனால இவர் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அடுத்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் நம்ம சேலரி ஃபார் RFA கணக்கு பண்ணணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வேற மாதிரி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வேற மாதிரி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேலரி கணக்கு பண்ணணும். எதுக்கு? RFA கணக்கு பண்றதுக்கு எவ்வளவு சேலரின்னு பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் சேலரி வேறுபடும். HRA கணக்கு பண்ண வேற மாதிரி, RFA கணக்கு பண்ண வேற மாதிரி. அதனால நம்ம இப்போ RFA கம்ப்யூட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சேலரி எடுத்துக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. இதுக்கு இங்க என்னென்ன கொடுத்துருக்குன்னா, பேசிக் சேலரி 60,000 அதை எடுத்துக்கணும். DA ஃபார்மிங் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். இங்க 5,000 ரூபாயுமே ஃபார்மிங் பார்ட், அதனால இந்த DA எடுத்துக்கணும். மூணாவதா கமிஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் இன்க்ளூட் ஆகும். சேலரி, DA, போனஸ், கமிஷன், அலவன்ஸ், ஃபீஸ், டாக்ஸபிள் அலவன்சஸ் எல்லாமே இதுல சேரும். அது இப்போ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இது என்னென்ன இந்த சேலரியில சேரும்னு தெரியும். நமக்கு கொடுத்துருக்க டேட்டால பேசிக் சேலரி சேரும், DA சேரும், கமிஷன் சேரும். இந்த மூணும் சேரும். பேசிக் சேலரி 60,000, DA ஃபார்மிங் பார்ட் என்னவோ அது முழுதுமே சேரும். இங்க வந்து 5,000மே ஃபார்மிங் பார்ட்டா இருக்கிறதுனால 5,000 ரூபாய், கமிஷன் 6,000 ரூபாய். இதை கூட்டி போட்டா 71,000 ரூபாய் இவருக்கு வந்து RFAக்கான சேலரி. RFA கணக்கு பண்றதுக்கு தேவையான சேலரி 71,000 ரூபாய். இதை முதல்ல கணக்கு பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? பாப்புலேஷனை போய் பார்க்கணும்.
இங்க பாப்புலேஷன் என்ன போட்டிருக்கு 18 lakhs போட்டிருக்கா. அப்ப 18 lakhsங்கிறது எது நடுவுல இருக்கு? 3 ஸ்லாப் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். greater than 25 lakhs, 10 to 25 lakhs, less than 10 lakhs அப்படின்னு 3 ஸ்லாப் இருக்கும். அதுல இவர் வந்து ரெண்டாவது ஸ்லாப்ல வர்றாரு. 10 lakhs to 25 lakhs, greater than 25 lakhs ஒரு ஸ்லாப், greater than 25 lakhs ஒரு ஸ்லாப், 10 to 25 lakhs ஒரு ஸ்லாப், less than 10 lakhs ஒரு ஸ்லாப். இவர் இப்ப இதுல ரெண்டாவது ஸ்லாப்ல வர்றாரு. அதை பார்த்து வச்சுங்க. ரெண்டாவது ஸ்லாப்ல வந்தா சேலரியில 10% கணக்கு பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வந்தால் 15% கணக்கு பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்லாப்ல வந்தால் 10% கணக்கு பண்ணிக்கணும். மூணாவது ஸ்லாப்ல வந்தா 7.5% கணக்கு பண்ணிக்கணும். இது 3% தான் இதுல. இதுல இப்ப ஒரு வந்து 18 lakhs அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்லாப். 10 லட்சத்துல இருந்து 25 லட்சத்துக்குள்ளதான் 18 லட்சம் வருது. அப்ப ரெண்டாவது ஸ்லாப்ல வர்றாருன்னா ரெண்டாவது ஸ்லாபுக்கு என்ன பர்சன்டேஜ்? 10%. 71,000ல 10% எவ்வளவு? 7,100. அது கணக்கு பண்ணியாச்சா? அடுத்தது என்ன பார்க்கணும்? அகாமடேஷன் ஓன் பை எம்ப்ளாயரா நாட் ஓன் பை எம்ப்ளாயரான்னு பார்க்கணும். இங்க வந்து அகாமடேஷன் ஓன் பை எம்ப்ளாயர். accommodation owned by employer. அடுத்து என்ன பார்க்கணும்? furnished house. accommodation owned by employer னா வேற எதுவும் கணக்கு பண்ண தேவையில்லை. இந்த சேலரியோட போதும். accommodation owned by employerங்கிறதுனால இந்த parent of accommodation தேவையில்லை. அது மாதிரி எப்பவுமே இந்த இன்கம் டேக்ஸ், கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் எல்லாம் தேவையில்லை. தேவையில்லை. ஓன் பை எம்ப்ளாயர் போது பேரண்ட் ஆஃப் அகாமடேஷன் தேவையில்லை. அடுத்து பார்க்க வேண்டியது ஃபர்னிஷ்டா அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இது அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். அதனால நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் இங்க சேர்க்க தேவையில்லை. அப்ப டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்யூசைட் என்ன வரும்னா இந்த 10% ஆஃப் சேலரி போட்டிருக்கோம்ல அது அப்படியே வந்துடும். இதோட எந்த அடிஷனும் கிடையாது. ஏன்னா ஓன் பை எம்ப்ளாயர்னாலும் நம்ம எதோடையும் பேரண்டோட கம்பேர் பண்ண தேவையில்லை. அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ங்கிறதுனால காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆட் பண்ண தேவையில்லை. அதனால இங்க என்ன கணக்கு பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வந்துடும். அதனால இதுல டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்யூசைட் வந்து ₹7,100. புரியுதா உங்களுக்கு? இப்ப RFA கணக்கு பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு பாருங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் அவருக்கு முதல்ல சேலரி RFA கணக்கு பண்ண என்ன சேலரியோ அந்த சேலரியை கம்ப்யூட் பண்ணணும் நம்ம. அதுக்கு நமக்கு இங்க கொடுத்துருக்க டேட்டால சேலரி, DA, கமிஷன் 3 தான் கொடுத்துருக்காங்க. 3 கணக்கு பண்ணி வச்சுக்குங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாப்புலேஷனை பாருங்க. பாப்புலேஷன் எந்த ஸ்லாப்ல வருதுன்னு பாருங்க. இங்க ரெண்டாவது ஸ்லாப்ல வந்திருக்கு. அதனால ரெண்டாவது ஸ்லாபுக்கு நமக்கு 10% தான் கம்ப்யூட் பண்ணணும். அப்ப 71,000ல 10% 7,100. அடுத்து வந்து அகாமடேஷன் ஓன் பை எம்ப்ளாயரா நாட் ஓன் பை எம்ப்ளாயரான்னு பாருங்க. இங்க ஓன் பை எம்ப்ளாயர். ஓன் பை எம்ப்ளாயர்னா இந்த பேரண்ட் தேவையில்லை. அடுத்து ஃபர்னிஷ்டா அன்ஃபர்னிஷ்டான்னு பாருங்க. அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ங்கிறதுனால நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் இங்க தேவையில்லை. இது ரெண்டுலயுமே எந்த வித கணக்கு பண்றதும் வராததுனால டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்யூசைட் அப்படியே 7,100ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் சம் போமா. நெக்ஸ்ட் சம். மிஸ்டர் P, an employee of a company at Delhi, population about 25 lakhs, is in receipt of a monthly salary of ₹3,000. He is also entitled for bonus equal to 2 months salary and entertainment allowance of ₹300 per month. He is provided with a rent-free unfurnished accommodation owned by the company. Annual rental value of the same type of accommodation in the same locality is ₹10,000. Find the perquisite value of accommodation. Perquisite value of accommodation RFA கேட்டிருக்காங்க. RFA கேட் rent free unfurnished house கொடுத்ததுனால இங்க RFA கேட்டிருக்காங்க. RFA கேட்டோன்னே அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு பாருங்க. ஒரு கம்பெனியில எம்ப்ளாயி, அதனால நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சேலரி ஃபார் RFA கண்டுபிடிக்கணும். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மந்த்லி சேலரி 3,000. அப்ப இது வந்து மந்த்லி சேலரிய வருஷத்துக்கு போட்டுக்கணும். 3,000 × 12 36,000. DA கொடுக்கல. போனஸ் வந்து 2 months சேலரி கொடுத்துருக்காங்க. போனஸ் அப்ப ஒரு மாதத்துக்கு 3,000னா 2 மாதத்துக்கு 6,000 ரூபாய். அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஆஃப் ₹300 per month. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பார்ஷியலி டாக்ஸபிள், ஆனா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஃபுல்லி டாக்ஸபிள். அதனால 300 × 12 3,200. இது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வரையில எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். இது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். அதனால 300 × 12 3,200 டாக்ஸபிள்.
அப்ப நம்ம சேலரியை பொறுத்த வரைக்கும் இங்க 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. சேலரி, போனஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். இந்த 3ஐயும் கூட்டினால் 45,600 வருது. இதை வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், பாப்புலேஷனை போய் பார்க்கணும். சேலரி கணக்கு பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் பாப்புலேஷனை பாருங்க. above 25 lakhs. அப்ப இது வந்து எந்த ஸ்லாப்ல வருது, ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வருது. இது ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வருது. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வந்தால் என்ன பெர்சன்டேஜ், 15%. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வந்தா 15%. அப்ப 45,600க்கு 15% கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. 6,840. இது 3 ஸ்டெப்பும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்துடும். சேலரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கையில இந்த 3 ஸ்டெப்பு எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்துடும். சேலரி கண்டுபிடிச்சிட்டு பாப்புலேஷனை பார்த்து அது எந்த ஸ்லாபுக்கு கீழே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் ரேட்டு போட்டுக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அகாமடேஷன் ஓன் பை எம்ப்ளாயரா நாட் ஓன்டான்னு பார்க்கணும். ஓன் பை எம்ப்ளாயர்னு வந்துருச்சு. அதனால ஃபேர் ரெண்ட் நமக்கு தேவையில்லை. இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஓன் பை எம்ப்ளாயர்ங்கிறதுனால இது தேவையில்லை. அடுத்து ஃபர்னிஷ்டா அன்ஃபர்னிஷ்டான்னு பார்க்குறோம். அன்ஃபர்னிஷ்ட். அப்போ காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் தேவையில்லை. இங்கே வந்து அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், அதனால காஸ்ட் ஆஃப் இது வந்து தேவையில்லை. அப்ப டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்யூசிட் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். இங்க என்ன கணக்கு பண்ணமோ அதே வந்துடும். டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்யூசிட் 6,840 வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா முதல்ல சேலரி கணக்கு பண்ணிக்கங்க. பாப்புலேஷனை பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாப் பாப்புலேஷன், அதனால 15% கண்டுபிடிச்சிட்டு அகாமடேஷன் ஓன் பை எம்ப்ளாயர்னு வருது. அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸா இருக்கு, அதனால காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் தேவையில்லை. அப்ப டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்யூசிட் இந்த ஸ்டெப்ல என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதே வந்துடும். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸ்ரீ வி அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் எஸ்பிஐ லிமிடெட். எஸ்பிஐ லிமிடெட் ஆனாலுமே பிரைவேட் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறதுனால பிரைவேட்ல வந்து பிரைவேட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். அதனால இதுவும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கீழே தான் வரும். இதுவும் பெர்க்யூசிட் கால்குலேட் பண்றதுக்காக நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கீழே வந்துடும். எஸ்பிஐனோடனே நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த பெர்க்யூசிட் கால்குலேட் பண்றது பர்பஸ்க்காக இவரும் ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். எஸ்பிஐ லிமிடெட்ல வேலை பார்த்தாலுமே இவருமே வந்து ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து 80,000 பேசிக் பே வாங்குறாரு, 30,000 டிஏ வாங்குறாரு. ஆனா அந்த 30,000த்துல half of which forms part of salary. இதுல பாதி தான் வந்து நமக்கு சேலரியில இருக்கு. டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி வந்து ஹாஃப் தான். 7,000 போனஸ் வாங்குறாரு. இது போ கம்பெனி அவருக்கு ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் எங்க கொடுக்குதுன்னா 8 லட்சம் பாப்புலேஷன் உள்ள சிட்டியில கொடுக்குது. ஹவுஸ் இஸ் ஓன் பை த கம்பெனி. Determine the taxable value of perquisite if fair rent of the house is ₹20,000 per annum. இப்போ இங்க பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஆர்எஃப்ஏனா நம்ம அது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு பார்க்குறோம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்ப சேலரி கணக்கு பண்ணணும். முதல்ல சேலரி இங்க என்ன கொடுத்துருக்கு, 80,000 கொடுத்துருக்கு. அது அப்படியே எழுதிக்கிறோம். 30,000 டிஏ. ஆனா அது அப்படியே எழுதக்கூடாது, ஃபார்மிங் பார்ட் மட்டும்தான் எழுதணும். 30,000த்துல பாதி 15,000. போனஸ் வந்து 7,000. அப்ப நமக்கு 1,02,000 நமக்கு மொத்த தொகை வருது. பாப்புலேஷன் 8 லட்சம். பாப்புலேஷன் 8 லட்சம் அப்படின்னா நமக்கு பிலோ 10 lakhs. அப்ப இது தேர்ட் ஸ்லாப்ல வந்துருது. உங்களுக்கு பாத்துக்கங்க, இது வந்து தேர்ட் ஸ்லாப்ல வருது. தேர்ட் ஸ்லாப்ல வர்றதுனால எவ்வளவு, 7.5% கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 7,650 சேலரி கணக்கு பண்ணிட்டே அது எந்த ஸ்லாப்னு பார்த்துட்டே 7.5% கண்டுபிடிச்சாச்சு. அகாமடேஷன் ஓன்டா நாட் ஓன்டான்னு பார்க்குறோம். ஓன் பை எம்ப்ளாயர். ஓன் பை எம்ப்ளாயர்ங்கிறதுனால வேற எதுவும் கண்டுபிடிக்க இதோடையும் கம்பேர் பண்ண தேவையில்லை. அதான் இந்த ஃபேர் ரெண்ட் தேவையில்லை. ஓன் பை எம்ப்ளாயர்னு எங்க வருதோ அந்த இங்க ஃபேர் ரெண்ட் தேவையில்லை. இது அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான், அதனால காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனால இந்த 2 ஸ்டெப் இல்லாததுனால நமக்கு டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்க்யூசிட் என்ன வந்துடும், இந்த 7,650 போட்டா இந்த 7,650 வந்துடும். இந்த இதுல வந்து உங்களுக்கு 3 ஸ்லாப்லயுமே கணக்கு பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான். இங்க பாப்புலேஷன் வந்து செகண்ட் ஸ்லாப், இங்க பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்லாப், இங்க பாப்புலேஷன் வந்து தேர்ட் ஸ்லாப். இது போடையில எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன்.